ஜோதி, இந்த ஊர்ல இருக்க பெரியவங்கள்ல இருந்து சின்ன ஜிசுக்கு வர எல்லாரும் என்ன தப்பா பேசுறாங்க. ஏன் இந்த கோவில், குளம், மரம், மட்டை இதெல்லாம் கூட என்ன நம்பாம தப்பா பேசுது. உன் மௌனத்தை பார்த்தா நீ என்ன நம்பலையோன்னு எனக்கு பயமா இருக்கு ஜோதி. நீ என்ன நினைக்கிற? இதோட நாக்க நிறுத்திடலாம், ஆனா ஊர் மக்களோட நாக்க நிறுத்த முடியாது. நான் உங்களை நம்புறேன். பெரியசாமி, கொஞ்சம் இங்க வாப்பா. ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் கொல்லாங்கு சொல்ல வேண்டாம். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம். போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் கொல்லாது சொல்ல வேண்டாம். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம். இந்த பாடப்புத்தகத்தை துரைசாமிட்ட கொடுத்துருங்க. வாத்தியாரையா, பறிச்சாத்தான் வாடுங்கிறது இல்ல, செடியிலேயே விட்டு வச்சாலும் வாடித்தான் போகும். நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நிச்சயமா ஜோதி வாடுறதுக்குள்ள திருட்டு வந்துடும். என்னதாய் வாத்தியாரே, அவன் மனுஷனே இல்ல, இனிமே அவன் நியாயத்தை கொண்டுகிட்டு இங்க வராத. ஒண்ணும் இல்ல, நம்ம துரைசாமி பையன் பாட புத்தகத்தை கொடுத்து விட்டாரு, அத கொண்டா. இப்படி அவன் கத்துக்க வேண்டியதே 1000 இருக்கு. இவெல்லாம் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்து பிள்ளை அவங்கிட்ட படிச்சு உருப்பட்ட மாதிரிதான். பாடமாம், புஸ்தகமாம், வாத்தியாரம். வாத்தியார பாக்கணுமாக்கா? ஆமா, நான் போய் நிறுத்தி வைக்கிறேன், நீ எப்படியாவது வந்துடுறியா?
சரி. என்ன என்னடா போய் தொலை. சார் சார், அக்கா உங்களை பார்க்கணுமா? இங்கேயே நிக்க சொல்லிச்சு. சரி, ஊருக்கு போறீங்களா சார்? மறுபடியும் இந்த ஊருக்கு திரும்பி வருவீங்களா சார்? வருவேன்ப்பா. கட்டாயம் வந்து உங்க அக்காவை கல்யாணம் பண்ணி கூட்டு போவேன். அப்ப என்னையும் கூட்டிட்டு போங்க சார், நானும் வந்துடுறேன். பஸ் வந்துருச்சு, நான் வரேன். அடுத்த பஸ்ஸுக்கு போலாம் சார். சார், அடுத்த பஸ்ஸுக்கு போலாம் சார். சார் சார். இல்லப்பா, நான் இந்த பஸ்லயே போயாகணும். இதை விட்டா வேற பஸ் கிடையாது. இதுதான் கடைசி பஸ். கொஞ்சம் இருக்கு சார். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்க அக்காட்ட மறக்காம சொல்லு. சொல்லுங்க சார். உங்க அக்கா கொடுத்த இதயத்தை நான் பத்திரமா வச்சிருக்கேன். கண்டிப்பா திரும்பி வருவேன்னு சொல்லு. மறக்காத. சரி, சார். நான் வரேன். மறந்துடாதப்பா. சரி சார். நான் வரேன். அவரு என்னிட சொல்லிட்டு போனாரு, நீ கொடுத்த இதயத்தை கையிலேயே கொண்டு போற, அத பத்திரமா வச்சுக்கிறேன்னு சொன்னாருக்கா. வீதியில கூத்து நடக்குது, இங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு மனசு சரியில்லை. சின்ன பையனக்களே, வணக்கம் வக்காமார்களே. அதான் வந்து தரணி போதும் தாயமுங்கிறோம். நாடு வச்சு நம்ம நாட்டாம கரையாக நம்ம பாட்டை வச்சு நமக்கெல்லாம் டீச்சர் 15 ரூபா கொடுக்க போறாரு. அவங்களுக்காக இப்போ ஒரு ஊரு நம்முடைய புகழ் கியாதி கீர்த்தி இதை பத்தி எல்லாம் வந்து விளக்கமா விவரமா எடுத்து சொல்லிடுவோமா? சொல்ல ஐயா, பாடறியா படிப்பறியா பள்ளிக்கூடம் தானறியா எடறியா எழுத்தறியா எழுத்து வகை நானறியா வாயில வந்தபடி வகையுடனே நாம் படித்த வரதராஜம் பாட்டு நீங்க வணங்க வேண்டும் கேட்டு, வரதராஜம் பாட்டு நீங்க வணங்க வேண்டும் கேட்டு. என்னன்னு இவ்வளவு வகையோட பேசுறிய மட்டும் கேட்டான். வந்த இடத்துல விலாசத்தை தவற விட்டுப்பட்டு இங்க விலா வரைய சுத்தி இருக்க. என்னோட விலாசம் தானே இப்ப கண்டுபிடிச்சுதான் போச்சு.
அங்க பாத்தீங்களானே நந்தவனத்துல அரசகுமாரி செடிகளோட வர்றத குமரிகளா அங்க போய் அட்ரஸ் கேட்ட வேண்டியதானே கேட்ரு ஜோதிக்கு ரொம்ப நாளா பழக்கம். யாரு என்ன இருக்காலும் அந்த ஜோதியா? என் மாமன் பொண்ணாச்சே. அவங்க அப்பா இல்லாத நேரம் எல்லாம் என்ன வீட்டுக்கு வர சொல்லுவான். இன்னைக்கு கூட எங்க அப்பா இல்ல, நீங்க முன்னாடி போக நான் பின்னாடி வரேன்னு அவதான் சொன்னான். எதுக்கு? அதேதான். நான் வந்து பாக்கட்டுமா? இந்த பாத்தியா? சரி சரி. அம்மாவாசங்கன்னு கேட்டா நான் ஜோதி வீட்டுக்கு இருக்கேன்னு யாருக்கிட்டையும் சொல்லிடாத. சொல்ல மாட்டேன். அப்புறம் வரட்டேன். வரேன். அம்மாவாசை ஜாக்கெட்ல தேய்ச்சிருக்கியா? பாத்தியா எங்கிட்டே ஆரம்பிச்சிட்டியா? அப்ப சொல்லிடுவேன். தேய்ச்சறேன் தேய்ச்சறேன். தொடாம கொடு. இந்த வாங்கிக்க போட்டிருப்பா. தொட்டாத கூட. அப்புறம் வரட்டா. தனியா நீங்க சிரிக்காது. சீக்கிரமா கூட்டு பார்க்க போ. நான் ஜோதி வீட்டுக்குள்ள இருப்பேன். ஐயா பாரு தோட்டத்தில பூப்பாரு தங்கச்சி என்னக்கு அங்க பாத்தியா யாரோ ஒரு காலிப்பைய அத்துமே நம்ம நந்தவனத்துக்குள்ள என்னையே முறைச்சு பாத்துக்கிட்டு வர்றான். இல்லக்கே என்னத்தான் முறைச்சு பாத்துட்டு வரேன். அழைச்சி பொம்பளைய முன்ன பின்ன பார்த்தது இல்லையா? பொண்ணு பார்த்து கூட நீ உறங்கவில்லையா? எங்க இருந்து இங்க வந்த என்ன நீ பார்க்க வந்த? சொல்லாட்டி நான் பயல நான் உருவி போடுவே கொடல. சொல்லாட்டி நான் பயல நான் உருவி போடுவே கொடல. அண்ணே அண்ணே நம்ம ரெண்டு பேரும் இந்த பொம்பளைங்க ரெண்டு பேர்த்தையும் வசமா கேட்டுருவோமா? கேட்டுரு. காக்கா மோகரழகே கண்ணு கருச்சாட்டி தூரழகே. காக்கா மோகரழகே கண்ணு கருச்சாட்டி தூரழகே. வேஷம் போட்டு வேசி காட்டுற பயத்து பொம்பளைய ரொம்ப ரோசக்கார ஆம்பளை நான் ஒன்ன நம்பலையே. ஏழை சின்ன பல பொம்பளை நான் ஒரு மடத்துக்கு தொங்குது நாக்கு வம்பெழுத்தா உள்ள போகும் உன்னோட மூக்கு. இல்ல அரைப்படி மூஞ்சி என்ன நீ முக்காப்படி நாளி இவனோட வயசுக்கு இருந்தா பொழுது ஒடிஞ்சு போயிடும். என்ன போறேன் போடுறேன் அரமனைக்கு. ஹலோ ஏலவா கடை எது விட்ட மேல எவனா பேசுறது? நான் தான் கண்டமனூர் சேமியின் கடமலை குண்டு வருஷம் அட்ரஸ் மையம் வந்தியத்தேவன் பேசுறேன். என்ன விஷயம்? அட்ரஸ் தவிர விட்டு எல்லாம் இப்படி பெரிய ஊர்ல அரமனை எங்க இருக்குன்னு தெரியல. இங்க இருக்கிற பொம்பளைகளா அந்த புறத்து அலைகளா ஆம்பளைகளை கண்டா ஆஞ்சு விடுவாளுங்க போல் இருக்கு. அக்கே அக்கே இவங்களை நம்ம அரவணத்துக்கு சேர்ந்ததான் போல் இருக்கு. அப்ப எதுக்கடி நம்ம வம்புக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம்? நம்ம ஒண்ணு மணி கூடி காக பண்ணிக்கோமே. சொல்லி இருந்தா பொண்ணு மண்ண கூடி நாம ஆடி இருப்போம். நல்லா உறதுக்கிட்டு நீ நானும் கூடி இருப்போம். பத்த தெரியலையா பணக்கார வர்க்கம்னு பத்த தெரியலையா பணக்கார வர்க்கம்னு ஒருவருக்கும் தெரிஞ்சிடாம ஒதுங்கிடலாமா? தம்பி உனக்கு எனக்கு ஆளு கொண்டு பிரிச்சுக்கலாமா? ஏ பொம்பளைங்களா உங்களை நேரடியாவே நான் கேட்கணும். நீ இந்த ஊர் இளவரசி தானே? ஆமா. நான் உன்னை கட்டிக்கணும். அண்ணே அண்ணே அது தப்புன்னு. ஏன்டா? அது உனக்கு அக்கா முறையில வேணும். அக்காவை கட்டினா தப்பு இல்ல. கட்டினா தானடா தப்பு.